Hi sweethearts, this is Nivi. Welcome back to our channel Flicks of Nivish. என்னடா இடம் புதுசாக இருக்கே அப்படின்னு பார்க்குறீங்களா? எஸ், நாங்கள் வந்து சென்னை வந்திருக்கோம். இங்கே எவ்ரி இயர் சம்மர் வெக்கேஷன் டைம் நாங்கள் வந்து இங்கே தான் ஸ்பெண்ட் பண்ணுவோம் சென்னையில். நீங்கள் நினைக்கலாம் எல்லோரும் சம்மர் டைமில் சில்லான பிளேஸ்க்கு தான் போகணுன்னு நினைப்பாங்க. நீங்கள் என்னோட சென்னையில் தான் ஸ்பெண்ட் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க, ஸ்பெண்ட் பண்ணுவேன்னு சொல்கிறீங்க டைம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் எனக்கு இந்த வெக்கேஷன் டைமில் தான் வந்து நாங்கள் வந்து கசின் பிரதர் வீட்டுக்கு எப்பயுமே இங்கே கசின் பிரதர் இருக்காங்க. ஸோ இங்கே தான் வந்து எல்லா சித்தி அப்புறம் சித்தி பசங்க ஸோ எல்லாருமே வந்து இங்கே தான் மோஸ்ட் ஆஃப் லீவ், அவங்களுக்கும் ஸ்கூல் லீவ் இருக்கும். ஸோ அதனால் நாங்கள் வந்து இங்கே வந்துடுவோம், எல்லோரும் ஒன்றா தான் இருப்போம். ஸோ இந்த மாதிரி லீவ் டைமில் தான் நாங்கள் எல்லாருமே ஒன்றா இருப்போம். ஸோ இங்கே தான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஸோ இது வந்து ஏப்ரல் ஏப்ரல் 19th நாங்கள் வந்து சென்னை வந்தோம். இவ்வளோ நாள் ஏன் வீடியோ வந்து அப்லோட் பண்ண முடியலன்னா, எங்கள் ஊருக்கு வந்ததுலேருந்து எல்லாம் சுற்றிட்டு தீரா கூடவே டைம் வந்துட்டு கரெக்டாக இருந்தது. அவங்க பின்னாடி ஓடுறதுக்கே எனக்கு டைம் கரெக்டாக இருக்குது. அதுவும் இல்லாமல் சென்னை வந்தாச்சா கண்டிப்பாக நாங்கள் வந்து ஷாப்பிங் வந்து போயிட்டே இருப்போம். ஆக்சுவலி வந்து சென்னை வந்த அப்புறம் நாங்கள் வந்து ஒரு 4-5 days வந்து வீட்லேயே தான் இருந்தோம், எங்கேயுமே போகல. ஏன்னா வந்துட்டு தீராக்கு வந்து கொஞ்சம் செட் ஆகணும். இப்போ நம்ம ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு போகும்போது அவனுக்கு அந்த பிளேஸு செட் ஆகிறதுக்கு டைம் எடுத்துக்கிறது. ஸோ அதனால் எங்கேயுமே போகல. ஸோ அதனால் ஒரு 4-5 days வீட்லேயே ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்துட்டு ஷாப்பிங் அதெல்லாம் போக ஸ்டார்ட் பண்ணோம். ஆஃப்டர்நூன் ஆகிடுச்சு ரீச் ஆக. ஸோ ஆஃப்டர்நூன் வந்ததுலேருந்து தீரா வந்து தூங்கவே கிடையாது, ரொம்ப முழிச்சிட்டே ஜாலியாக தான் இருந்தாங்க. அதுவும் இல்லாமல் லாங் ட்ராவல், அவங்க பிறந்ததுலேருந்து இவ்வளோ லாங் ட்ராவல் பண்ணதே இல்லை. லைக் 4 to 5 hours ஆயிடுச்சு சென்னை ரீச் ஆக. ஸோ இவ்வளோ லாங் ட்ராவல் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் பண்ணுறாங்க. ஸோ அதனால் தூங்காமையே தான் வந்தாங்க. நான் கூட கார்லலாம் ட்ராவல் பண்ணேன், ஏறின இடத்துல தூங்க ஆரம்பித்தேன்னா இறங்கும் போது தான் நான் முழிப்பேன். ஒரு மாதிரி ட்ரௌசியாகவே இருந்தாங்க. அதனால் சரி ஓகே கீழே பார்க்கை கூட்டிகிட்டு போகலாம். ஸோ நல்லா வேடிக்கை பார்ப்பாங்க, லைட்ஸ்லாம் பார்ப்பாங்க, மற்ற கிட்ஸ் விளையாடுறத பார்ப்பாங்க. ஸோ என்ஜாய் பண்ணுவாங்கன்றதுக்காக கீழே கூட்டிகிட்டு வந்து கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம் பார்க்கில். ஹாய் ஹால், இன்றைக்கி தான் எங்களோட Day 5 சென்னையில். இன்றைக்கி வந்து ஒரு சின்ன ஷாப்பிங் vlog அண்ட் ப்ளஸ் என்னுடைய ஹேர் கட் இதை பற்றிலாம் தான் பார்க்க போகிறோம். எங்கேயாவது போகணும்னு நினச்சா கூட போக முடியறதில்ல, அவ்வளோ ஹாட்டாக இருக்குது வெளியில். அதனால் பிளான் பண்ணி ஈவினிங் டைமில் தான் வெளியில் கிளம்புறோம். நான் எங்கே வந்திருக்கேன் இப்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாசல் சலூன் வேலுச்சேரி பிரான்ச்சு. ஸோ நான் ஜாசல் சலூன் பற்றி நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன் இன்ஸ்டாகிராமில். அவங்க ஹேர் கட் பண்ணி நிறைய ரீல்ஸ்லாம் போஸ்ட் பண்ணுவாங்க, நல்லாயிருக்கும் அந்த ஹேர் கட்டோட அவுட்புட். ஸோ அதனால தான் நான் இங்கே வந்திருக்கேன். யூஸ்வலாக இயர்லி ஒன்ஸ் நான் ஹேர் கட் பண்ணிவிடுவேன், அதுவும் சென்னையில் தான் பண்ணுவேன் எப்பயுமே. 4 PM அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. பட் இப்போது 3:30 தான் ஆகுது. ½ an hour பிஃபோராக நம்ம வந்துட்டோம். அவங்க வெயிட் பண்ணுங்கள் ஒரு 10 minutes அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். லாங் ஹேர் இருந்துச்சுன்னா எப்படா ஷார்ட்டாக கட் பண்ணுவோம்னு தோணும். ஷார்ட்டாக இருந்துச்சுன்னா ஐயோ லாங் ஹேரை மிஸ் பண்ணுவோமோ அப்படின்னு தோணும். லாங் ஹேர்னால் எனக்கு ஒரே பிரச்சனை தான், ஏன்னா என்னால் மெயின்டைன் பண்ண முடியாது. அதுக்காகவே நான் வந்து ஹேர் கட் பண்ணிடுவேன். பயங்கர ஹேர் ஃபால்லாம் ஆகுது. ஸோ ஷார்ட்டாக கட் பண்ணிடலாம் அப்படின்னு. அதுக்காக ஷார்ட்டாக கட் பண்ணிவிட்டு ஹேர் ஃபால் இருக்காதான்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. ஷார்ட்டாக இருந்தால் அடிக்கடி நான் ஹேர் வாஷ் பண்ணுவேன், ஒழுங்காக மெயின்டைன் பண்ணிப்பேன். ஸோ அது ஒன்று தான் ரீசன். ஹேர் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஹேர் வாஷ் பண்ணிட்டு தான் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பிகாஸ் இவங்க யூஸ் பண்ணுற ஷாம்பு அண்ட் சீரம்னால தான் நம்மளோட எண்ட் ரிசல்ட்டு ஹேர் செட் பண்ணி விடும்போது பார்க்குறதுக்கு சில்கியாக ஷைனியாக இருக்கும். அது நம்மளோட நெக்ஸ்ட் ஹேர் வாஷ் வரைக்கும் மெயின்டைன் ஆகும்.
எனக்கு அவ்வளோ ஹேர் ஃபால் ஆகுது. அஃப்கோர்ஸ் போஸ்ட்மார்ட்டம் வந்து ஹேர் ஃபால் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இவ்வளோ ஹேர் ஃபால் நான் என் லைஃப் டைம்லேயே வந்து பார்த்தது இல்லை. ஆக்சுவலாக அயர்ன் கால்சியம்லாம் எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்க ஆஃப்டர் பேபி. 1 இயர் ஆர் மினிமம் 6 மந்த்ஸ் எனக்கு டாக்டர் சஜஸ்ட் பண்ணாங்க. பட் ஆனால் எனக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்லாம் வந்துச்சு. ஸோ நான் டேப்லெட்ஸ்லாம் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். முடிஞ்ச அளவுக்கு ஃபுட்லேயே எடுத்துக்கலாம் அப்படின்னு. 3 மந்த்ஸ் ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸ்க்கு நல்லா தான் இருந்துச்சு. ஹேர் ஃபால்லாம் அவ்வளோவா இல்லை. பட் இப்போது பயங்கரமாக இருக்குது ஹேர் ஃபால். லைக் தூங்கி எழும்போது பார்த்திங்கன்னா பில்லோஸ்லலாம் அப்படியே இருக்கும். அப்படியே பார்க்கவும் மார்னிங் ஏஞ்சி பார்க்கவும் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ரப்பர் பேண்ட் ஹேரில் ரப்பர் பேண்ட் போட்டு இருப்போம். அதை நம்ம ரிமூவ் பண்ணும் போது பார்த்திங்கன்னா அப்படியே ஹேர் வந்துட்டு அப்படியே அவ்வளோ வரும். நினச்சி கூட பார்க்க முடியல. ஆக்சுவலி இன்னொரு ரீசன் நான் சரியாக மெயின்டைன் பண்ணுறது இல்லை. இப்போ ஹேர் வாஷ் பண்ணணும் அப்படின்னா கூட எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. வீக்லி ஒன்ஸ் தான் வந்து ஹேர் வாஷே பண்ணுறேன். மெயின்டெனன்ஸ் கண்டிப்பாக ஈஸி கிடையாது. அதுவும் பேபி வச்சு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நியூ மாம்ஸுக்கு அந்த கஷ்டம் புரியும்னு நினைக்கிறேன். ஸோ சரியாக மெயின்டைன் பண்ண முடியல, ரொம்ப கஷ்டப்படுறேன். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஷார்ட்டாகவே ஹேர் கட் பண்ணிக்கலாம்னு டிசைட் பண்ணேன். ஹேர் கட் பண்ணிவிட்டு அவங்க செட் பண்ணி விடுவாங்க இல்லை, கண்டிஷ்னர் சீரம்லாம் யூஸ் பண்ணி. அது வந்து சூப்பராக இருக்கும். ஆனால் வீட்டுக்கு வந்து ஹேர் வாஷ் பண்ணால் உடனே எல்லாமே மாறிடும். அதனால் நான் ஃபஸ்ட்டு ஃபியூ டேஸ்க்கு நான் ஹேர் வாஷ் பண்ணவே மாட்டேன். ஒரு 3 to 5 டேஸ் கழித்து தான் பண்ணுவேன். அதுக்கு மேலே வந்து என் ஹேர் வாங்காது. கண்டிப்பாக ஹேர் வாஷ் பண்ணி தான் ஆகணும். நம்ம நெக்ஸ்ட்டு ஹேர் வாஷ் பண்ண அப்புறம் இந்த டெக்ஸ்சர், க்ளோ, ஷைன் இதெல்லாம் இருக்கவே இருக்காது. நம்மளோட ஒரிஜினாலிட்டிக்கு ஹேர் திரும்பிடும். ஆல்சோ ஹேர் கட் பண்ணி ஒரு 4-5 வாஷஸ்க்கு அப்புறம் தான் உங்கள் ஹேர் வந்து இன்னுமே ப்ராப்பராக இருக்கும். அதுவுமே நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணிங்க அப்படின்னா தெரியும். ஆல்சோ எனக்கு சலூன்லேயே வந்து ஷாம்பூ, சீரம் அதெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. பட் அது போட்டோம் அப்படின்னா எப்பயுமே அந்த ஷைன், க்ளோ அதெல்லாம் நல்லா தான் இருக்கும். பட் அது லாங் டேர்முக்கு எப்பயுமே யூஸ் பண்ணுறது ஒரு மாதிரி இருக்கும். அண்ட் ஆல்சோ அது டூ எக்ஸ்பென்சிவும் கூட. அதனால் வேணான்னு முடிவு பண்ணிவிட்டு பிக்சர்ஸ் மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு வந்தாச்சு. நான் ஃபஸ்ட்டு சலூன் சூஸ் பண்ணும்போது ஜாஸிலா இல்லை வேர்வான்னு கன்ஃபியூஷனில் இருந்தேன். ஓகே, லாஸ்ட் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததால் ஜாஸிலே வந்துட்டேன். எனக்கு வந்து இந்த டைம் 100% சாட்டிஸ்ஃபேக்ஷனான்னு இருந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. பட் லாஸ்ட் இயர் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. நான் லாஸ்ட் இயர் ஹேர் கட் பண்ண அந்த பிக் ஆட் பண்ணுறேன் சைடில் பாருங்கள். இந்த டைம் பண்ணியிருக்கிறதும் எனக்கு பிடிச்சிருக்கு. பட் லாஸ்ட் இயர் பிடிச்சிருக்க அளவுக்கு இந்த இயர் எனக்கு வந்து பிடிக்கல. ஒரு 100க்கு எனக்கு ஒரு 40% தான் பிடிச்சிருக்குன்னு நான் சொல்லுவேன். அண்ட் எஸ், ஷாப்பிங்க்கு வந்தாச்சு. ஹேர் கட்லாம் முடிச்சுட்டு ஷாப்பிங் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ண டைம் பார்த்திங்கன்னா 7 to 7:30 இருக்கும். அக்யூரேட்டாக எனக்கு தெரியல. நாங்கள் இப்போது க்ரோம்பேட்டில் இருக்க சரவணா ஸ்டோர்ஸ் தான் வந்திருக்கோம். லாஸ்ட் டைம் வரப்போ ஆக்சுவலாக ட்ரெஸ் வாங்கிறதுக்காக தான் வந்தேன். சும்மா ரெஃப்யூஸ் ட்ரெஸ்ஸு, டெய்லி வியர் ட்ரெஸ் அந்த மாதிரி வாங்கிறதுக்காக நான்
லாஸ்ட் இயர் போயிருந்தேன். அப்போ நிறையா வந்து பார்த்திங்கன்னா ஸ்லிப்பர் கலெக்ஷன்ஸ் வந்துட்டு நிறைய இருந்தது. ஆனால் அப்போ நான் ஸ்லிப்பர் வாங்கணும்னு போகல, ட்ரெஸ்ஸுக்காக தான் நான் போனேன். ஆனால் ஸ்லிப்பர்ஸ் வந்துட்டு அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருந்தது. ரொம்ப ரெஃப்யூஸ் ஸ்லிப்பர்ஸே கூட இருக்கட்டும், நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. ஒரு 250 அந்த ரேஞ்சில், அந்த ஸ்டார்டிங் ரேஞ்சிலேருந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இருந்தது. ரொம்பவே சூப்பராக இருந்தது. பட் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்லிப்பர் வாங்கணுன்றதுக்காக தான் போனேனே. ஆனால் ஸ்லிப்பர் வாங்கணும்னு போகிறப்போ கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. இது பாருங்கள், பாயிண்டட் ஹீல்ஸு 1195. நான் இது வாங்கணுன்றதுக்காக எடுத்துகிட்டு வந்து இங்கே வைக்கல, ஜஸ்ட்டு சும்மா போட்டு நடந்து பார்க்கலாமே, நம்மளால் நடக்க முடியுமான்னு நான் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டேன். இந்த ஷூ பார்த்திங்கன்னா 99 ருபீஸ் தான் போட்டிருந்துச்சு. ஓகே, இது எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தனியாக வச்சுட்டேன். அண்ட் இந்த ஒயிட் கலர் ஷூ பார்த்திங்கன்னா 587 தான். இது நான் போட்டு வாக் பண்ணி பார்த்தேன். பட் வந்து எனக்கு அந்த ஃப்ரண்ட்டில் வந்து ரொம்ப டைட்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு. நடக்கும் போது ஒழுங்காக நடக்க முடியல, ரொம்ப டைட்டாக இருக்குது. ஸோ இது ஒரு பீஸ் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க, அதனால் என்னால் இதை வாங்க முடியல. பட் அது ரொம்ப அழகாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மீன்வைல் தீரா என்ன பண்ணிகிட்ருக்கான்னு பாருங்களேன். மேலே லைட்ஸ்லாம் வந்துட்டு சூப்பராக இருக்குது. லைட்ஸ்லாம் பார்த்தா அவர் ரொம்ப ஹாப்பி ஆகிடுவார். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு ஒரே சத்தம் கத்துறாரு, ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தார். லைட்ஸ்லாம் பார்த்துட்டு அவர் பாட்டுக்கு அவர் சிரிச்சிட்டு விளையாடிட்டு இருந்தார். ஓகே, விளையாடுறாங்களேன்னு வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா, வீடியோ எடுக்கும் போது அவர் எப்படி தான் தெரியுதோ தெரியல, அமைதியாக ஆகிடுவார் வீடியோ எடுக்கும் போது மட்டும். ஸோ தீராவுக்கு பேபி கேரியர் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இங்கே பக்கத்தில் இருந்தது. ஸோ அங்கே வந்திருக்கோம். கெரியர் பேக் இருந்தால் அவங்களும் வந்து கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க. நம்ம கையிலேயே தூக்கிட்டு ரொம்ப நேரம் இருக்கிறதால அவங்க கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க. ஸோ இது இருந்தால் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. சரி, அதான் ஸோ ஒன்று வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம். எனக்கு இந்த ஆரஞ்சு பேபி கேரியர் பேக் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. இது 5-in-1 நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பேபி ஸ்ட்ரோலரும் அங்கே இருந்தது, R4Rabbit பிராண்டு. ஆனால் இது நான் வந்து ஆன்லைனில் வந்து பார்த்தோம், இதில் வந்து ஃபுட் ட்ரேலாம் இருந்தது. இங்கே இதில் ஷாப்பில் வந்து கேட்டதுக்கு ஃபுட் ட்ரேலாம் இதுக்கு வராது அப்படின்னு சொல்லி, இந்த மாடலுக்கு இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அண்டு இதோட ரேட் பார்த்திங்கன்னா 8K கிட்ட சொன்னாங்க. பட் நான் ஆன்லைனில் பார்த்த மாடல் இதே R4Rabbit பிராண்ட்லேயே நான் பார்த்தேன். அதில் வந்துட்டு ஃபுட் ட்ரே எல்லாம் இருந்தது, நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதுவும் வந்து ஆன்லைனில் அவ்வளோ ஃபெசிலிட்டிஸோடு 6000 ஒரு 6000 6.5K அந்த ரேஞ்சில் தான் இருந்தது. ஸோ சரி, ஓகே, ஆன்லைன்லேயே பார்த்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்தாச்சு. வீட்டுக்கு வந்த டைம் பார்த்திங்கன்னா 10:30. அண்ட் அந்த சர்ணா ஸ்டோர்ஸில் நான் என்ன வாங்கினேன்னு சொல்லி உங்களுக்கு காமிக்கவே இல்லை, ஒன்றுமே வாங்கலை. அந்த ஷூ மட்டும் அந்த 99 ருபீஸ்ன்னு இருந்தது பார்த்திங்களா, அது மட்டும்தான் நான் வாங்கினேன், வேறு எதுவுமே வாங்கலை. அப்புறம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு வந்தாச்சு. ஏன் வாங்கலைன்னா, எனக்கு இந்த டைம் கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கவே இல்லை. லாஸ்ட் டைம் அதான் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே அந்த ஸ்லிப்பர் வீடியோ ஸ்டார்டிங்லேயே நான் சொல்லியிருப்பேன், நம்ம எது நினச்சி வாங்குகிறோன்னு நம்ம வந்து இப்போ ட்ரெஸ் வாங்குகிறோம் அப்படின்னு போனோம்னா ட்ரெஸ்ஸில் வந்துட்டு கலெக்ஷன்ஸ் வந்து அவ்வளோவா இருக்காது, நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்காது. ஆனால் ஸ்லிப்பர்ஸு அப்படின்னு பார்க்கும்போது, ஸ்லிப்பர்ஸ் வாங்கணும்னு போகும்போது ஸ்லிப்பர்ஸில் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்காது, ட்ரெஸ்ஸில் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ எனக்கு அப்படி தான் இது வரைக்கும் நடந்திருக்கு. உங்களில் யாருக்காவது இந்த மாதிரி ஃபீல் ஆயிருக்கு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. உங்கள் எல்லாரையும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.